Hi friends, today recipe Chola Bhature. இப்போ சோலா பூரி வந்து நம்ம கடையிலெல்லாம் போய் சாப்பிடுவோம். ஸோ இப்போ வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து நான் இதுக்கு மைதா மாவில் தான் பண்ணணும். நான் இப்போ 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வச்சுருக்க சுகரு ரவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் உப்பு, இப்போ நம்ம வச்சிருக்க தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பேக்கிங் சோடா போடுவாங்க. ஸோ நம்ம பேக்கிங் சோடா போடாமல் பண்ணுறோம். தயிர் போடுறதுனால நல்லா அந்த இது கொடுக்கும், நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம சுகரையே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காண்டி சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மேலே இதுக்கு மேலே கொஞ்சம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பூரி செய்யலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூரிக்கு மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பூரி பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் இது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்படி அமுக்குனா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் சாஃப்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரியுமே சோளா பூரியுமே நல்லா உப்பெல்லாம் நல்லா வரும். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருங்க சுற்றிலும். இப்போ ஒரு ஈரத்துணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வச்சுருக்க மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாவை நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாலாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் அளவு, ஆனால் நம்ம கடையில் பெருசாக இருக்கும் கடாய். ஸோ அதனால நிறைய ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ நம்ம சின்ன கடாய் தான் வச்சுருக்கோம். அதுக்கு நிறைய நம்ம முங்குற அளவுக்கு ஆயில் சேர்க்கணும். ஸோ அதனால நான் இந்த சைஸ் அளவு எடுத்திருக்கேன் மாவு. இப்போ இதை எல்லாத்தையும் பால் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் போட்டு வச்சாச்சு. இப்போ இதில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பூரியில் நம்ம மாவு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாகவே இதாகிடும். ஸோ அதனால நீங்கள் பூரிக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே எல்லா பக்கமும் கனமாக வர மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பூரியை போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி விடுங்க. அது மேலே ஆயில் ஊற்றியே விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா இதுவாக வரும். ஸோ அந்த இதில் இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. அதே மாதிரி இதை கரட்டி விட்டுக்காங்க. இதுக்கு மேலே ஆயில் ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கலராக நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. நான் மீடியம் சைஸ் இந்த அளவு தான் நான் போட்டேன். ஸோ இந்த அளவு போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ரொம்பவும் ஆயில் வேஸ்ட் ஆகாமல்.
ஸோ எல்லா பூரியுமே நல்லா உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த சோளா பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள். நான் இதோட அந்த சன்னா மசாலா சோளா பூரி சன்னா மசாலா வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள். சன்னா மசாலாவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.